மனைவியிடம் ஒருவரை அனுப்புவதாக இருந்தால் அவருடைய தன்மை என்ன, அதே போல் அவருடைய திறமை என்ன, தன்னை உணர்கின்ற அந்த பெருமை என்ன, அப்படி வளர்ந்த போது இவருடைய நிழல் அப்படியே வளர வளர வர இவருடைய நிழல் இலங்கையில் விழுகுதான். அந்த உயரத்துக்கு வளர்ந்துட்டாராம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கம்பன் சொல்கிறான், இனி இலங்கையிலே இருள் சூழப்போகிறது என்பதை காட்டுவதற்காக இவருடைய நிழல் முதல்ல அங்கே சென்றது. போகிற போக்கில் சொல்கிறதாங்க அழகாக இருக்கும். அப்புறம் மைனாகமலை, அடுத்து வர்ற செய்தி எல்லாம் நமக்கு தெரியும். இலங்கைக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. போனால் அந்த ஊரை பார்த்துட்டு அவன் ஆச்சரியப்படுறான். அவ்வளவு அழகு. முக்கியமாக பித்தரும் உறங்கினார்னு ஒரு வார்த்தை. பைத்தியம் கூட தூங்குதான். தூக்கம் வர்றதே கஷ்டம். தூங்குறதுங்கிறது அபூர்வம். சிலர் தூங்குறதே கோபமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவனுக்கு தூக்கம் வராது. ஒரு கணவன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான், அவனை அடித்து எழுப்பியிருக்காங்க மனைவி. என்ன என்றால் பதறி எழுந்திரிச்சிருக்கான். தூக்க மாத்திரை சாப்பிடாமல் படுத்துட்டீங்க. நல்ல வேலை கரைச்சி காதில் ஊற்றாம போச்சு அந்த அம்மா. எப்படியாவது கொடுத்துருவேங்கிறதுக்காக. அங்கே எல்லாரும் உறங்குறாங்க. அவ்வளோ நல்ல ஊர், மகிழ்ச்சி. எல்லாத்தையும் பார்த்தான். சீதை இருக்கிற இடத்த தேடி போனான், பார்த்துட்டான். சொல்ல வந்த விஷயத்தில் முக்கியமானது என்ன தெரியுங்களா? கதாநாயகன் இல்லை தான் ஆஞ்சநேயன். ஆனால் கதாநாயகர்களை காப்பாற்றுகிற தன்மையை இவனுக்கு கம்பரும் ராமாயணத்தை படைத்தவர்களும் அளிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? இந்த இடத்துல முதல் இடம் சொல்கிறேன் பாருங்க. சீதையை பார்க்க போகிறப்ப ராவணன் வந்து சத்தம் போடுறான். நான் அந்த இடத்துக்கு போயிட்டாப்புல போய் ஒரு சாதாரண சின்ன உருவமாக மேலே உட்காந்துருக்காரு. சீதை பார்த்தாச்சு. ராவணன் வந்து மிரட்டிட்டு போகிறான். இப்படி மிரட்டிட்டு போகிற போது பார்த்துக்கிட்டே இருக்கப்ப அந்த அம்மா என்ன செய்யுது, அங்கே இருந்த மாதவி கொடி, ஞாபகம் வச்சுக்கோங்க, மாதவி கொடி 2-3 இடத்துல வருது இலக்கியங்களில். கோவலன் மதுரைக்கு வந்தபோது அவருடைய உருவத்தை கண்டுபிடிக்க முடியாத அந்த கோசிகமாணி என்ற ஒரு அந்தணன் என்ன செய்கிறான், அங்கேருந்து ஒரு கொடியை பார்த்து, என் மாதவி கொடியே, நீயும் மாதவி மாதிரி ஏன் வாடி இருக்க அப்படிங்கிறான். மாதவின்னு சொன்ன உடனே டக்குன்னு திரும்புகிறாங்க. யார்? கோவலன். நமக்கு வேண்டிய ஆள் பேர் சொன்னால் திரும்பவும்ல. அங்கே மாதவி கொடி. இங்கே திருப்பாவையில் அந்த 18வது பாடல்லையும் வரும். உந்துமதுகளித்தன் ஓடாத தோல்வழியன், அதில் வரும். அதே போல் அந்த மாதவி கொடி மீது அந்த பறவைகள் பாடுகிற ஓசை கேட்டாயா, அதில் வரும். அந்த மாதவி கொடி எடுத்து இப்படி கழுத்தில் சுற்றி தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கதாநாயகியாகிய சீதை நினைக்கிறாங்க. இப்போ இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆண்மன், பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி போய் காப்பாற்றுறது? சில பேர் காப்பாற்ற போய் கொள்ளுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவன் லேசாத்தான் தூக்கில் தொங்கியிருக்கான், எப்பான்னு போய் இழுத்துருவாங்க. அவன் மூச்சு லேசாக போயிட்டு வந்துட்டு இருக்கோம், டொம்முன்னு போய் நெஞ்சில் விழுவாங்க. எங்களை விட்டு போயிடாது. அவன் அப்பயே போயிட்டான், நீ விழுந்தப்பயே. இந்த தற்கொலை பண்ணிக்கிற போகிறவங்களை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய ஆற்று. இப்போ இறங்கி போகவும் முடியாது, சத்தம் போடவும் முடியாது. என்ன செஞ்சாப்புல தெரியுமா? ராமனுடைய பெயரை சொல்ல ஆரம்பிக்கிறான் அனுமன். ராம 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 ராமன் சொன்ன உடனே நமக்கு வேண்டிய ஒரு பேச்சு சொல்லு கேட்ட உடனே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி முடிவெடுக்கிறவங்கள ஒரு நிமிஷம் அப்படி மாற்றிட்டோம்னா நம்ம அப்புறம் எடுக்க மாட்டாங்களாம். சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க, அது வேற. இந்த வாரம் தற்கொலை பண்ணுறான் நேரத்தில் ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நீ இப்படியே வந்து போகிறப்போ ஒருத்தன் 14வது மாடியிலேருந்து குதிக்க போயிருந்துருக்கான். குதிக்கிறேன்னு பயமுறுத்தி எடுத்திருக்கான். கீழே இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்தார், துப்பாக்கியை காட்டினார். இறங்கி வரையா சுடவாடான்னு இருக்கார். இறங்கி வந்துட்டான். குதிக்கத்தானே போகிற, சொல்லட்டும்னு சொல்ல மாட்டான், மனசு தைரியம் இல்லை. இப்போ இந்த வார்த்தையை கேட்டோடனே அந்த முடிவை மாற்றிக்கிட்டு அந்த அம்மா வந்த உடனே பிறகு யாருக்கு சொல்லி கனையாளியை கொடுத்து அந்த சூடாமணியை வாங்கிக்கிறாங்க. நம்பர் 1, சீதா பிராட்டியினுடைய அந்த முடிவை மாற்றிய பெருமை ஆஞ்சநேயருக்கு உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க.
பொண்ணு. அடுத்து 2 முறை இலக்குவனுடைய உயிரை காப்பாற்றிய பெருமையும் அனுமனுக்குத்தான் உண்டு. 2 முறை பிரம்மாஸ்திரத்தை அவன் ஏவுகிற போது, இந்திரஜித்தன் ஏவுகிற போது, அதிலிருந்து கணைகளாக பிரிஞ்சு 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 சல்லியாக போகிற மாதிரி அடிபட்டு விழுகிறப்ப ஏறத்தாழ அனுமனும் சேர்த்தா விழுந்துட்டான். அப்புறம் விபீடன் வந்து ராமன் வந்து அவரை எழுப்பி, அவன் சிரஞ்சீவி ஆதலால் எழுப்பி, போய் மருந்து மலையை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. மருந்து மலையை கொண்டு வந்து அந்த அந்த வாடை பட்டவுடனே எந்திரிச்சிடுறாங்க. இதில் கூட ஒரு பையன் வகுப்பில் கேள்வி கேட்டாங்க, எப்போயாவது தான் கேட்பாங்க. ஒரு பையன் கேட்டான், அந்த மருந்து மலை வந்தப்போ, அதாவது சஞ்சீவி பர்வதம் மருந்து மலை வந்தப்போ செத்தவங்களாம் எந்திரிச்சிட்டாங்களான்னு கேட்டான் பையன். ஆமாப்பா எந்திரிச்சிட்டாங்கன்னு நான் சொன்னேன். அப்படின்னா ராவண ஆளுகளை எந்திரிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னா. சிலபஸில் இல்லை. என்ன மருந்து எனக்கு மாத்திரம் சொல்ல அவருக்கு செல்லாதா? இந்த கேள்விக்கு என்ன பண்ணுறது? நம்ம வந்து மனப்பாடம் மாத்திரம் பண்ணணும், நம்ம கேட்க மாட்டோம். நம்மளே அது போக கேள்வி கேட்டாலே ஓ நம்பர் என்ன அப்படின்னா பேசாமல் உட்காந்துருவாங்க. எந்திரி, ஓ நம்பர் என்ன சார்? நான் கேட்கல சார், இந்த இவன் கேட்டேன் அப்படின்றோம். படார்னு உடனே மாறிடுவோம். இதில் மட்டும் இல்லை. நான் இப்போ திருவிளையாடல் நடத்துகிறேன். பாண்டியன் மீது பட்ட அடி அரசன் மீது பட்ட, குதிரை மீது பட்டது, யானை மீது பட்டது, கூட தாயின் கருவின் உள்ள குழந்தை மீது பட்டது, உலகத்தில் அத்தனை மீதும் பட்டது அப்படின்னு ஒன்னே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே பையன் எழுந்திரிச்சு அப்போ ஒரு கேள்வி கேட்டான், எல்லாரும் மேலேயும் பட்டுச்சா? ஆமாடா, அப்போ அவர் எழுதியிருக்கார்ல, அப்படின்னா அவர் புட்டு தின்னார்ல, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டான். அடி எல்லாத்துக்கும் பட்டுச்சுல்ல, சாப்பிட்ட புட்டு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துச்சா? சேர்ந்துச்சுன்னு எழுதுறாருங்க திருவிளையாடல் ஆசிரியர் பரஞ்சோதி முன்னர் எழுதுறாரு. தான் உண்ட உணவு எல்லாரையும் சேர்கிற வண்ணம் சேர்ந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறாரு. இங்கே வாங்க, அப்போ ராவண ஆட்கள் எந்திரிக்கலையா? எந்திரிக்கலை. ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நானே பதில் சொல்லிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செஞ்சேன். நானே கேள்வி கேட்பேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டார், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா 10 வருஷமாக அவர் தானே அதை நடத்திக்கிட்டே இருக்கார். சரி, ஏன் எந்திரிக்கலை அப்படின்னா, இந்திரஜித்தன் இந்த இதை போட்டுட்டு பார்க்குறான், எல்லாரும் அனுமன் உள்பட எல்லாரும் விழுந்து கிடக்கிறாங்க. இப்போ அப்பாவை போய் கூட்டுற போகிறான். அப்பா க்ளோஸ், ஆல் க்ளோஸ். அப்போ அவனுக்கு ஒரு கிரிமினல் யோசனை வந்துச்சு. நம்மளும் செத்து கிடக்கிறாங்க, அப்பா வந்து பார்த்தா என்ன அவங்க பக்கத்து ஆளுகளும் நம்ம அளவுக்கு செத்துருக்காங்கன்னு ஏதாவது கேள்வி கேட்டாலும் கேட்பார். அதனால் இங்கே வாங்கடா, நம்மளாம் தூக்கி கடலில் போடுங்கடா அப்படின்னாரு. யார்? இந்திரஜித்தன் சொன்னான். கரெக்டாக அரக்கைங்களெல்லாம் தூக்கி கடலில் போட்டு போயிட்டாங்க. கடலில் போடப்பட்டதால் மருந்து மலை வந்தபோது அவர்கள் யாரும் மீண்டும் வரவில்லை, இவர்கள் மட்டுமே எழுந்தார்கள். மருந்து மலையால் இலக்குவனுடைய உயிரை காத்தது அனுமன். சரி, இன்னொரு இடம் இருக்குது. எங்கே தெரியுங்களா? ஒரு இடத்துல ஒரு அஸ்திரம் விடுறாங்க ராவணன். அந்த அஸ்திரம் பட்டால் உடனே ஏற்படுற விபரீதத்தை தெரிஞ்சுக்கிட்டு சட்டுன்னு என்ன பண்ணாப்புல விபீஷ்ணன் சொல்கிறான், இதை இந்த அஸ்திரத்தால் மாற்றுங்கள். நான் வந்துடுறேன், முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி அது ஒரு நேரம் நன்றி நன்றி. பெரிய விஷயம். அவர்கள் இவ்வளவு நேரம் நமக்காக இருந்ததுக்காகவே நம்ம பெரிய நன்றி சொல்லணுங்க. ஏன்னா பொன்விழா ஆண்டில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து இருந்து மகிழ்ந்து கேட்டார். அதுவே பெரிய விஷயம். அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. எந்த இடத்துல விட்டுட்டு வந்தேன்? அதுக்கு பிறகு இன்னொன்று வந்தேன். என்னென்னா, ராவணன் தன்னுடைய தம்பி விபீஷன் ஒவ்வொன்றா இப்படி காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னோடனே
அவங்க மாமனார் கொடுத்த மயன் கொடுத்த ஒரு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? விபீஷணனை கொள்றதுக்காக. ஏண்டா நீ தானே கூட இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணுற, அந்த அந்த ஈட்டிக்கு ஒரு ஆற்றல் எழுந்திருக்கீங்களா, யார் மேலே பட்டாலும் அவன் செத்தான். அப்போ அந்த ஈட்டி எரிஞ்ச உடனே விபீஷணன் நோக்கி எரிஞ்ச உடனே விபீஷணன் அடைக்கல பொருளாக வந்தவன்னு தெரிஞ்சு அந்த அடைக்கல பொருளை காப்பாற்றுவது நம் கடமைன்னு நினச்ச இலக்குவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி போய் நின்று அந்த ஈட்டியை உள்வாங்குறாங்க. உள்வாங்கினதோடு மட்டும் இல்லை, அப்படியே விழுந்து செத்தும் போனான். 2வது முறை. இப்போ யாரும் அழுகலை, ஏன்னா ஏற்கனவே மருந்து வச்சுருக்காங்கல்ல. போப்பா போய் கொண்டு வா. மீண்டும் போகணும். இன்னொன்று பார்த்து தெரிஞ்சுக்கங்க, எத்தனை மலைகளை தாண்டி போனார். 10,000 பாட்டுன்னா எத்தனை மலைகளை தாண்டி போனார், எத்தனை இடத்தை தாண்டி போனார். மீண்டும் கொண்டு வந்து, அது ஏன் மலையை தூக்கிட்டு வந்தார்னு ஒரு கேள்வி இருக்குங்க. ஏன் மலையை தூக்கிட்டு வந்தார் தெரியுங்களா? சஞ்சீவி மூலிகை எதுன்னு தெரியாது. அவசரத்தில் அண்டாக்குள்ளே கை போகாதும்பாங்க நம்ம ஊரில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி நம்ம போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. மெடிக்கல் ஷாப்பே தூக்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்ஜெக்ஷன் வேணால் எடுத்துக்கலாம், மருந்து வேணால் எடுத்துக்கலாம், மாத்திரை வேணால் எடுத்துக்கலாம், டானிக் வேணால் எடுத்துக்கலாம். மலையவே தூக்கிட்டு வா, கொண்டு வந்துட்டார். 2வது முறையும் கொண்டு வந்ததால் இலக்குவன் உயிர் காப்பாற்றப்பட்டது. முக்கியமானது என்னென்னா, இலக்குவன் விழுந்து கிடந்தப்ப ராமன் அழுத அழுக இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறான் அவன்? உன்னை வர சொல்லேடா, நீ வந்தியடா. அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மா சொன்னது நடந்து போச்சே, ஒருவேளை நீ வரதா இருந்தால் நீ வரக்கூடாது, ராமன் தான் வரணும். நீ இறந்தேங்கிற செய்தி எனக்கு வரணும்டா. முன்னம் முடி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினாலே, அதுபோல் நீ இறந்து போயிட்டியடா. நீ என்னையை நம்பித்தானடா வந்த. அப்படி கதறி அழுது தானும் தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கு முயல நினைக்கிற போது தான் என்ன செய்கிறாருன்னா, ஆஞ்சநேயர் போய் மருந்து மலையை கொண்டு வர்றாருன்னா, இங்கே கதாநாயகி உயிரை காப்பாற்றுகிற நிலை, இலக்குவன் உயிரை காப்பாற்றுகிற நிலை, இந்த 2 பேரை உயிராக கருதுகின்ற ராமனுடைய அந்த மனநிலையை மாற்றுகின்ற நிலை, எல்லாவற்றுக்கும் மேலே என்ன தெரியுங்களா, ராவண பெரும் வல்லமை வாய்ந்தவன் தான், அவனுடைய ஆற்றல் மிக அதிகமானது தான். அவனை ராமன் தான் வீழ்த்தணும். ஆனால் நேருக்கு நேரம் மோதி பார்க்குறாங்க அனுமன். முதல் நாள் போரில் இது நடக்குது. ஏற்கனவே 2 பேரும் அங்கே செஞ்சுருக்காங்க. அசோகவனத்தை அழிச்சிட்டு வர்றப்ப அந்த நெருப்பு வச்சு இலங்கையை அழிச்சிட்டு தான் வர்றாப்புல. இப்போ 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. எப்படி தெரியுமா? இந்த பார், உன் 20 கையை வச்சு என்னை ஒரு குத்து, நான் தாங்கிட்டேன்னா நான் என் 2 கையை வச்சு உடனே ஒரு குத்துவேன். நீயும் தாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, இனிமே யுத்தத்தில் 2 பேரும் சண்டை போடக்கூடாது. இது ஒரு ஒப்பந்தம். சரி, அதே மாதிரி செய்யும். இப்போ முதல்ல ஆஞ்சநேயன் நீ அடி அப்படின்னு சொல்லி ராவணன் சொன்னான். அவன் என்ன நினச்சிட்டான், இந்த உருவத்தில் அடிப்பான்னு நினச்சிட்டான். அவன் கிருன்னு வளர்ந்து பேருரு கொண்டு 2 கையும் வச்சு ஒரு குத்து இங்கே விட்ட உடனே ராவணன்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, 8 திக்கும் உள்ள யானைகளை தன்னுடைய மார்பிளை மோத விட்டு தந்தம் முறிந்த இடத்தில் தங்கத்திலே பூண் போட்டு வச்சுருப்பானான். இந்த காதில் இது போடுறோம்ல, அது மாதிரி இவன் விட்ட ஒரு குத்தில் உண்மையிலே அவன் எதிரியாக இருந்தாலும் வில்லனாக இருந்தாலும் கதி கலங்கி போனாங்க. அப்போ தான் அந்த தந்தங்கள் யாவும் முது ஒளியை பிச்சுக்கிட்டு ஓடி போச்சு. அப்படி இதைத்தான் அந்த முதல் நாள் போரில் நீ போயிட்டு வான்னு சொல்கிறப்ப வாரணம் பொருதம் மார்பும் சொல்கிறாருல, அது போச்சுங்கிறத காட்டுறது இந்த இடம். சரி, இப்போ ராவணன் ஒரு வழியாக சமாளித்து நின்றுக்கிட்டு அவன் திருப்பி 20 கை வச்சு ஆஞ்சநேயர் ஒரு குத்து விட்டாப்புல. ஆஞ்சநேயர் அந்த குத்தை வாங்கிட்டு லேசாக ஒரு ஆட்டம் கண்டுட்டு அப்புறம் அவர் நின்றுக்கிட்டார். இப்போ 2 பேரும் அதுக்கு பிறகு சண்டை போடல. இது முக்கியம். அந்த காலத்துலலாம் போருக்கு அழைப்பாங்க, அழைச்சி சண்டை போட முடியலன்னா போயிட்டா விட்டுறணும், வீடு வரைக்கும் விரட்டி போகக்கூடாது.
சண்டையில் தோத்துட்டா சொல்லிடணும், தோக்குற மாதிரி இருந்தால் விட்டுடணும். அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். அதோட சண்டைக்கு வான்னு கூப்பிட்டா வந்துடணும். சக்கர வியூகத்துக்குள்ள அபிமன்யுவை இழுக்க போகிறப்ப முதல் திட்டம் என்ன போடுறாங்க தெரியுமா? அர்ஜுனன் பக்கத்தில் வரக்கூடாது. ஏன்னா அந்த சக்கர வியூகத்தை உடைக்க தெரிஞ்ச ஒரு ஆள் அதை உருவாக்கின துரோணர், உடைக்க தெரிஞ்ச இன்னொரு ஆள் அர்ஜுனன், உள்ளே போக தெரியும் வெளியே வர தெரியாத ஆள் அபிமன்யு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜுனனை கிட்ட வரவிடாமல் இருப்பதற்காக தேர்ப்படையை சேர்ந்தவர்களெல்லாம் கூப்பிட்டு நீ போய் அவனை போருக்கு கூப்பிடு, வேற பக்கம் கூட்டிகிட்டு போங்க. சம் சத்தகர் வந்து கூவ வெகுண்டு தனஞ்சயனேகினனே, சம் சத்தகர் வந்து கூவ வெகுண்டு தனஞ்சயனேகினேன்னா அவன் பக்கம் போய் திசை திருப்பி போயிடுறாங்க. யுத்தத்துக்கு கூப்பிட்டா வரணும், சண்டை போடணும்னு நிற்கணும். இங்கே ராவணனை அப்படி அடித்த அடியில் அந்த வாரணம் பொருது மார்பில் இருந்த அந்த இதுகள்லாம் தன்னங்கள்லாம் பிச்சுக்கிட்டு போச்சுன்னு பார்க்குறோம்.